வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் பிளாக் பீ ஸ்டோரிஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பயங்கரமான ஹாரர் ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னா, ஒரு ஊரில் இருக்க மக்கள் எல்லாரும் ஒரு பேய் கிணத்தை பார்த்து பயப்படுறாங்க. அந்த ஊரில் இருக்க 3 பசங்க அந்த பேய் கிணறை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக போகிறானுங்க. போன அந்த 3 பசங்க திருப்பி வந்தானுங்களா இல்லையா, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் ஸ்டோரியே. சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சுருளி அப்படின்ற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தோட எல்லையில் ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு பின்புறத்தில் தான் அந்த பேய் கிணறு இருக்குது. ஏன் அந்த கிணறு பேய் கிணறு அப்படின்னு மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னா, 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் லட்சுமின்னு ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு வரா. அந்த பொண்ணு சாயந்தர நேரத்தில் தண்ணி எடுக்கிறதுக்கு அந்த கிணத்துக்கிட்ட தான் போவான். அதே மாதிரி ஒரு நாள் தண்ணி எடுக்க போன பொண்ணு திருப்பி வரவே இல்லை. மர்மமான முறையில் காணாமல் போயிடுறான். அவளை காணோன்னு அவங்க வீட்டில் இருக்கவங்களும் ஊர் மக்களும் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. கிணத்துக்கிட்டேயும் தேடி பார்க்குறாங்க. எங்கே தேடியுமே அவள் கிடைக்கல. அடுத்த நாள் காலையில் அந்த கிணத்துல அவளோட சடலம் மட்டும் மிதந்துக்கிட்டு இருக்குது. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாம், இது தற்கொலையா இல்லை இவளை யாராவது தள்ளி விட்டு கொண்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அன்னையிலிருந்து அந்த கிணத்துல ஏதோ அமானுஷ்யமாக சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. எனக்கு தண்ணி வேணும் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அமானுஷ்யமாக சத்தம் கேட்கவும் மக்கள் எல்லாரும் பயந்துக்கிட்டு அந்த பக்கம் போகிறதையே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இது நடந்து முடிஞ்சு 40 வருஷத்துக்கு அப்புறமும் இப்போ வரைக்கும் மக்கள் யாரும் அந்த பக்கம் போகிறதில்ல. ஏன்னா அந்த பக்கம் போனவங்க ரொம்ப மோசமான நிலைமையில் ஒரு சில குடும்பமே அழிஞ்சு போகிற அளவுக்கு அங்கே பயங்கரமாக நடந்திருக்கு. அதனால போகிறதில்ல. அந்த ஊரில் இருக்க பசங்க யாரையுமே போகிறதுக்கும் மக்கள் யாரும் அளவும் பண்ணலை. ஆனால் அந்த ஊரில் இருக்க 3 பசங்களுக்கு பேய் பிசாசு அது மேலே ரொம்ப ஆர்வம் அதிகம். அதனால் ஊர் மக்கள் சொல்கிற எதையுமே அவனுங்க நம்பாமல் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு அருண், கார்த்திக், விஷால் அப்படின்ற 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே போய் நம்ம வீடியோ எடுத்து ஆன்லைனில் போஸ்ட் பண்ணால் நமக்கு நிறைய லைக்ஸ் எல்லாம் கிடைக்கும், வியூஸ் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் அருண் சொல்கிறான், இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அந்த கிணத்தை பற்றி. அங்கே போனவங்க யாருமே நிம்மதியாக வாழ்ந்ததாகவே இல்லை. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். அவங்க குடும்பமே கூட இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி பயப்படுறான். விஷால் சொல்கிறான், டேய் இல்லைடா அதெல்லாம் கட்டுக்கதடா, நம்மள அங்கே போக வேண்டாம்னு சொல்கிறதுக்காக ஊர் மக்கள் எல்லோரும் சொல்கிறா பொய்யது, இன்றைக்கி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 11 மணிக்கு மேலே அவங்க 3 பேரும் டார்ச் எடுத்துகிட்டு போகிறானுங்க. அந்த ஊரே ரொம்ப அமைதியாக இருக்குது. எந்த சத்தமும் இல்லாமல் ரொம்ப இருட்டாக இருக்குது. இவனுங்க டார்ச் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும்போது அந்த வீட்டுக்கிட்ட போனதுமே திடீர்னு கதவு தானாகவே திறக்க ஆரம்பிச்சிருது. அதை பார்த்ததும் அருணுக்கு ரொம்ப பயம் வந்துடுது. டே என்னடா நம்ம வரத்துக்கு முன்னாடியே கதவுலாம் திறக்குது அப்படின்னு சொல்லவும் விஷால் சொல்கிறான், டே இல்லைடா அது காற்றுக்கு எதுவும் திறந்துருக்கும், சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம் அப்படின்ட்டு 3 பேரும் உள்ளே போகிறானுங்க. உள்ளே போய் ஃபுல்லாக பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க கிணத்துக்கிட்ட போயிட்டு கிணத்துல டார்ச் லைட் அடித்து யாரா இருக்கீங்களா, பேய் பிசாசு எதுவும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதில் விஷால் வந்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான், ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கான் எல்லாத்தையும் இங்கே நடக்கிறதுலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் ஊரோட பேய் கிணறு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுட்ருக்கான். திடீர்னு அந்த கிணத்துக்குள்ளே இருந்து எனக்கு தண்ணி வேணும் எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. இவனுங்க என்னடா நம்ம மட்டும்தான் உள்ள இருக்கணும், வேறு யாரும் உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறானுங்க. யார் ஏதோ வாய்ஸ் கேட்டுச்சுல, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு போகிறானுங்க 3 பேரும். போய் பார்த்தா திடீர்னு கிணத்துலேருந்து தண்ணி அப்படியே மேலே எலும்பி வர ஆரம்பிக்குது. இவனுங்க டார்ச் அடித்து பார்த்துட்ருக்கானுங்க, என்னடா திடீர்னு தண்ணி வருது அப்படின்னு. தண்ணியில் திடீர்னு ஒரு கை இப்படி வரவும் 3 பேரும் பயந்து ஷாக்காகி பார்த்துட்ருக்கானுங்க. டேய் என்னடா இது, ஏதோ ஒரு கை வருது அப்படின்ட்டு. அதில் கார்த்திக் இருந்துட்டு இது யாரோட கையே அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த கையை பிடிக்கலான்னு அந்த கையை பிடிக்க போனதும் அந்த கையை அவனை பிடிச்சி உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிருது. கார்த்திக் என்னை காப்பாற்றுங்கன்னு கத்துறான். அருணும் விஷாலும் அவனை பிடிச்சி இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பேய் அவன் கையை விடவே இல்லை. அப்படியே கொஞ்சமாக அவன் கிணத்துக்குள்ளே முழுகிட்டான். இதை பார்த்த அருணுக்கும்
விஷாலுக்கும் ரொம்ப பயமாயிடுச்சு. பயத்தில் அவனுங்க 2 பேரும் அங்கேருந்து ஓடிட்டானுங்க. வா நம்ம உடனே இங்கேருந்து வெளியில் போய் போலீஸு இல்லை ஊருக்காரவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்ட்டு போகிறானுங்க. கிணத்துக்குள்ளேருந்து கார்த்திக் வாய்ஸ் கேட்குது. மச்சான் இங்கே ரொம்ப குளிராக இருக்குடா, நீங்களும் இங்கே வாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கார்த்திக் வாய்ஸ் கேட்குது. இவனுங்களும் கார்த்திக் இங்கே தான்டா இருக்கான், கார்த்திக் இன்னும் உயிரோடு தான் இருக்கான், வா போய் காப்பாற்றுவோம் அப்படின்னு போய் கார்த்திக்கை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரானுங்க. 3 பேரும் வந்துட்டுருக்கும்போது திடீர்னு அந்த கிணத்துக்குள்ளேருந்து அந்த பேய் உருவம் இவனுங்க 3 பேரையும் துரத்துது. பின்னாடியே துரத்திட்டு வரவும் இவனுங்களும் வேகமாக ஓடுறானுங்க. ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. பார்த்தா கதவு தன்னால் திடீர்னு சாத்திடுது கதவும். அப்போது லட்சுமியோட உருவம் இவனுங்க முன்னாடி வந்து, இவ்வளோ நாளாக எனக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, ஆனால் இப்போது நீங்கள் 3 பேரும் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம். அக்கா உங்களுக்கு தண்ணி நாங்கள் கொடுக்குறோங்க்கா அப்படின்னு சொல்லி அவனுங்கன்னு சொல்கிறானுங்க. ஆனால் எனக்கு இப்போ தண்ணி தேவையில்லை, எனக்கு தேவை உங்களோட உயிர் அப்படின்னு சொல்லுது. கார்த்திக்கும் விஷாலும் அந்த இடத்துலையே இறந்துடுறாங்க. அருண் பயத்தில் அங்கிருந்து ஓட பேய் அதோட முழு உருவத்தையும் காட்டுது. ரொம்ப பயங்கரமான உருவத்தை காட்டவும் அருணுக்கு ரொம்ப பயமாயிடுது. அவன் பயந்து எவ்வளவோ ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் அங்கிருந்து தப்பிக்கவே முடியல. அது ஒரு சின்ன நிழல் போல் மறுபடியும் அவன் முன்னாடி வர, இவன் என்னைய காப்பாற்றுங்க, என்னை யாராச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனால் என்ன பண்ணி யாருமே வந்து அவனை காப்பாற்றலை. அவன் முன்னாடி அந்த உருவம் வந்து அவனையும் அப்படியே சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போய் கிணத்துக்குள்ளே இழுத்துட்டு போயிடுது. அங்கேயே அருணும் இறந்துடுறான். அந்த பேய் சிரிச்சுக்கிட்டே எனக்கு இன்னும் நிறைய உயிர் பலி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருது. அவங்க 3 பேரையும் காணோன்னு அவங்க ஃபேமிலி ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, எங்கள் பசங்களாம் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஊர் தலைவரும் சரி வாங்க நம்ம தேடி பார்ப்போம் அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. கடைசியாக கிணத்துக்கிட்ட போய் பார்த்தப்போ அவங்க 3 பேரோட ஷூ மட்டும் அங்கே இருக்குது. ஆனால் அவங்கள எங்கே தேடியுமே அவங்க கிடைக்கல. அந்த அன்னைக்கு நைட்லேருந்து அவங்களும் அந்த கிணத்துல அவங்க 3 பேரோட வாய்ஸும் கேட்குது. எனக்கு தண்ணி வேணும், எங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கிணத்துலேருந்து அவங்க 3 பேரோட வாய்ஸும் கேட்குது. இப்போவும் சுருளி அப்படின்ற கிராமத்தில் அந்த பேய் கிணறு இருக்குது. நைட் நேரத்தில் நாம் அங்கே போனால் யாரோ நம்ம பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கும். அது நம்மளோட கற்பனை இல்லை, அது பேய் கிணறு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. இதே மாதிரி வேறு ஒரு ஸ்டோரியில் நம்ம மீட் பண்ணலாம்.